ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்திரிச்சது லேட் ஆனதுனால அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து வேலைகள்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நிலப்படியில் ஒரு கோலம் போட்டு விட்டு, துளசிக்கு கீழே அங்கே ஒரு கோலம் போட்டுவிட்டு, அப்புறம் அன்னபூர்ணி பக்கத்தில் ஒரு கோலம் மஞ்சள் பூசி அது கோலம்லாம் போட்டு விட்டாச்சு. போட்டுவிட்டு விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மிட்டாய் பேக் பண்ண வேண்டியது இருந்தது. அதை சரி பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரதோஷம்னால சரி ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் அப்புறம் அவங்களுக்கு தேங்காய் வாங்க வேண்டிய வேலையும் இருந்தது. அதனால் தேங்காய் வாங்க போயிட்டாங்க. பேக் பண்ணி மட்டும் நான் கொடுத்து விட்டேன். சரி கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்காக பேக் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சரி அப்புறம் அவங்க வந்து தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி இருக்கும். பிரதோஷம்னால சரின்னு சொல்லிட்டு சிவன் கோயிலுக்கு போனோம். சாந்த சர்வேஸ்வரர் அந்த கோயில். அங்கே பார்த்திங்கன்னா மாடு கன்று போட்டிருக்குது. அது குட்டியாக இருந்துச்சு. அதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன். குட்டியாக இருக்கிறனால நல்லா இருந்துச்சு. பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாந்த சர்வேஸ்வரர் கோயிலில் போய் இந்த கோபுர தரிசனம் தான். இது கோபுர தரிசனம் பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதையும் எடுத்தேன். அப்புறம் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயிலில் வந்து வருட பூஜை நடக்குது. கோயில் கட்டி 1 வருஷம் ஆகுது. அதுக்காண்டி வருட பூஜை நடத்துகிறாங்க. அதுக்காண்டி சரி அதுக்கு போகணும். அதனால் வீட்டில் வந்து பூ பறித்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே. அதை வந்து கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் விநாயகர் கோயிலுக்கு போகலான்ட்டு போனோம். அங்கே வந்து ஹோமம்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஹோமத்தில் கலந்து கணபதி ஹோமம் முடிஞ்சுட்டு அப்புறம் காலையிலேயும் ஹோமம்லாம் நடக்கும். கணபதி ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் கும்மியாட்டம் நடந்துச்சு. கும்மியாட்டம் நல்லாவே இருந்தது. ஏன்னா 1 மாதத்துக்கிட்ட எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க விநாயகர் கோயிலுக்கு முன்னாடியே. நல்லா தான் அவங்களா தான் இது பண்ணாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருமே ஒரே மாதிரியே சாரீ எல்லாம் எடுத்து இது பண்ணாங்க. நானுமே கொஞ்ச நாள் போயிட்டுருந்தேன். அப்புறம் வந்து பாப்பாவை வச்சுட்டு பண்ண முடியலன்ட்டு நான் கொஞ்ச நாள் அப்படியே நின்றுட்டேன் நான் கும்மியாட்டத்தில். இப்போ போயிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் கும்மியெல்லாம் அடித்ததெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆடினாங்க. சின்ன குழந்தைங்க கூட நல்லா கும்மி அடித்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கும்மி அடித்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் கும்மி அடித்தாங்க. நான் பாப்பா 10 மணி ஆனதுனால பாப்பா தூங்குனதுனால நாங்கள் வந்துட்டோம். அடுத்தும் கும்மி இருந்தது. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா கும்மி அடித்தாங்க. சூப்பராக இருந்தது. ஓகே வியூவர்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், நான் பேசுகிறதே அவ்வளோ சில பேருக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலை. ஏன்னா நான் பேசுகிறதே கொஞ்சம் திணறி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. எங்கள் பாப்பாவே சொல்லுது நல்லாவே பேசலாமா அப்படின்ட்டு. ஆனால் வந்து எனக்கு இப்படி தான் பேச முடியுது. இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப தேங்க்யூ.